இன்னைக்கு ஒரு மருந்து குழம்பு பார்க்கலாமா? உங்களுக்கு சளி, இருமல், ஜீரண ஆகறதுல ஏதோ பிரச்சனை இருந்துச்சுன்னா, இந்த குழம்பு வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் போகும். அதனால தான் இது பேர் மருந்து குழம்பு. அதுக்கு ஒரு கடாயில கடுகு 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, 10 பல்லு பூண்டு தோல் உரிக்காம சேர்த்துக்கலாம். ஒரு பீஸ் சுக்கு போட்டு, நல்லா 1 நிமிஷம் நல்லா கைவிடாம வறுத்துக்கிட்டே இருங்க. வறுத்தத ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஆறுனதும் மிக்ஸி பவுலில் போட்டு அந்த கொரகொரப்பை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பக்கம் அடுப்பில் கடாய் வச்சு அந்த கடாய் சூடானதும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா புளிக்குழம்புக்கு சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு 1 ஸ்பூன் போட்டு, வெந்தயம் 3/4 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் பொரிஞ்சதும், வெந்தயம் தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நல்லா இருக்காது, கசப்பாக இருக்கும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் இருக்குல்ல, சின்ன வெங்காயத்தை ஒரு வெங்காயத்தை 3 பீஸாக போட்டுருவோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதை கூட கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கிக்கிட்டே இருங்க. கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதும் இப்போ நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதில் போட்டு அதுவும் நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி எப்படி மசிகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி நல்லா வணங்கினதும் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு அதை நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கிட்டே இருங்க. வணங்குறதும் கொஞ்சம் இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் நான் எடுத்து வச்சுருந்த புளியை கரைச்சி வச்சுருந்தேன். அந்த புளி கரைசலை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்தியும் உங்களுக்கு தேவையான அளவு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதி வர அளவுக்கு நல்லா விட்டுருங்க. இப்போ ஒரு கொதி வந்ததும் நம்ம ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து அப்படியே மேலே தூவி விட்டுருங்க. அதை தூவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கெட்டியாகிற அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு விட்டுட்டு இறக்குனீங்கன்னா நம்ம ஸ்டைல் மருந்து குழம்பு ரெடி. உங்கள் வீட்டில் யாருக்காவது காய்ச்சல், சளி, ஜீரண பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த குழம்பு வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்கும். புளி குழம்புனாவே சூப்பராக தான் அங்கே இருக்கும். அதனால் இந்த குழம்பு நீங்கள் தாராளமாக செஞ்சு பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.